ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுகிறார், எனக்கு மனசு கிடையாது ஐயா. எது எனக்கு மனசு இல்லை? எங்களுடைய ஆலயத்தில் கல்வெட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி போதகர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், எனக்கு மனசு இல்லை, நீங்கள் வேணால் வைங்க. பவுலும் அதான் சொல்கிறேன், எனக்கு மனசு இல்லை. எது மனசு இல்லை? நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து. அதாவது ஒருவர் மரித்து போனால் அதுக்காக ஒப்பாரி வைப்பாங்க, அழுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரே அப்படின்னு ஆண்டவரை குறை சொல்லுவாங்க. இப்படி பண்ணினால் இது மற்றவர்களைப் போல துக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. புறஜாதி மக்கள் மரித்து போனவர்களுக்காக துக்கம் கொண்டாடுவார்கள், துக்கம் அனுஷ்டிப்பார்கள். 85 வயது தாத்தா மரித்து போனதை 83 வயது பாட்டியம்மாட்ட போய் துக்கம் விசாரிக்க போனால் எங்களை பார்க்கவே இல்லை, புரண்டு படுத்துக்கிட்டாங்க. அவ்வளவு துக்கம். உண்மையாகவே துக்கமாக இருந்தாங்களா, துக்கமாக நடித்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் துக்கம் அனுசரிக்கிறார்கள். ஒருவேளை இப்படி துக்கம் அனுசரிக்கலைன்னா, என் மகனை இழக்க கொடுத்துட்டு எவ்வளவு கம்பீரமாக அலைகிறா பாரு, புருஷனை இழக்க கொடுத்துட்டு எப்படி தலை நிமிர்ந்த, உலகம் ஒரு மாதிரி பேசும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார்? இறந்து போனவர்களை குறித்த கவலை உங்களுக்கு இருக்கக்கூடாது, இருந்தால் உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு எது மனதில்லையோ அதை நம்ம செய்யக்கூடாது, அவ்வளோதான். ஆண்டவருக்கு விருப்பமான வேதனைகள், விருப்பமற்ற வேதனைகள் நமக்கு வந்துடக்கூடாது. விருப்பமானபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம். நல்ல ஆண்டவரே, மற்றவர்களை போல துக்கிக்கின்ற எண்ணம் எங்களுக்குள் வந்துவிடக்கூடாது. ஏன்னா இது உங்களுக்கு பிரியமற்ற காரியம். கவனத்தோடு செயல்பட ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.